ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குரு என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 134லேருந்து ஆரம்பிக்கிறது. இன்றைய தலைப்பு கணிக்கண்ணன் அருள் நெஞ்சும் அஞ்சா நெஞ்சும். அவருக்கு இதோத்தகாரி என்ற அந்த பெயர் வருவதற்கு முற்பட்ட காலத்திலேயே திருமழிசை ஆழ்வார் அவரை இஷ்டமூர்த்தியாக உபாசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு அத்தியந்த சிஷ்யனாக ஒரு பையன் கணிக்கண்ணன் என்ற பெயர். அவன் பிறந்ததே ஆழ்வார் அனுகிரகத்தினால்தான். அவனுடைய பெற்றோருக்கு ரொம்ப காலமாக சந்ததி இல்லை. அவர்கள் நித்தியம் ஆழ்வாருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். யோக நிஷ்டையிலே போய்க் கொண்டிருந்த ஆழ்வார் எப்பொழுதாவதுதான் கண்ணை திறப்பார். எதுவும் ஆகாரம் பண்ணுவதில்லை. இந்த பாலை மட்டும்தான் கொஞ்சம் குடித்துவிட்டு பாக்கியை அவர்களுக்கே கொடுத்து விடுவார். பிரசாதமாக அவர்கள் அதை குடிப்பார்கள். அதன் பலனாகத்தான் அவர்களுக்கு புத்திரன் பிறந்தான். கணிக்கண்ணன் என்ற அந்த பிள்ளை குழந்தை நாளிலிருந்தே ஆழ்வாரிடம் வந்து அந்தரங்க சிஷ்யனாகிவிட்டான். ஒரு நாள் அவன் கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு தொண்டு கிழவி, முதுகு நன்றாக கூனிப்போனவள், எலும்பும் தோலுமாக ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டு பெருக்கி மொழுகி கோலம் போட்டு கைங்கரியம் செய்வதை பார்த்தான். உடம்பு கொஞ்சம் கூட முடியாவிட்டாலும் மூச்சு போகும் வரையில் பகவத் கைங்கரியம் பண்ணாமல் இருப்பதில்லை என்ற திருடமான பக்தியிலே அவள் தொண்டு புரிவது தெரிந்தது. கணிக்கண்ணனுக்கு அப்படியே மனசு உருகிவிட்டது. ஐயோ, இவளுக்கு நாம் உபகாரம் பண்ண வேண்டாமா, எப்படி பண்ணுவது என்று மனசார நினைத்தான். இந்த மாதிரி பெருசாக ஒரு காருண்ய சிந்தனை வந்ததால் அப்பொழுது தன்னுடைய குருவுடைய அனுகிரக சக்தி சிஷ்யனுக்குள்ளும் ஆவிர்பவித்துவிடும். ஈஸ்வரனிடமிருந்து குரு பெற்றிருக்கிற சக்தியை குருவிடமிருந்து சிஷ்யனும் பெற்று விடுவான். அந்த விதத்தில் ஆழ்வாரின் அனுகிரக சக்தி அந்த நிமிஷத்தில் கணிக்கண்ணனுக்கே வந்துவிட்டது. தன்னை மறந்த நிலையில் அந்த கிழவியிடம் போய் அன்போடு அவள் முதுகை தடவி கொடுத்தான். உடனே அனுகிரக சக்தியினால் அவளுடைய கூன் முதுகு நேராக நிமிர்ந்தது. அது மட்டுமில்லை, எலும்பும் தோலுமாக விருத்த தசையில் இருந்த கிழவி அந்த க்ஷணத்திலேயே நல்ல ஆரோக்கியமுள்ள யுவதியாக மாறிவிட்டாள். மதுராபுரியில் வடமதுரை என்பதில் கிருஷ்ண பரமாத்மா குப்ஜை, அதாவது கூரிக்கு இதே போன்ற அனுகிரகம் தான் பண்ணினார். அது சப்த மோட்சபுரிகளில் ஒன்று. காஞ்சிதான் அந்த 7 மோட்சபுரிகளுக்குள் தட்சிண தேசத்தில் இருக்கப்பட்ட ஒரே ஒரு க்ஷேத்திரம். வடக்கே பகவான் பண்ணின அற்புதமான அருளை தெற்கே அவனுடைய அடியார்க்கடியானே பண்ணிவிட்டான். ஆழ்வார் பகவானுடைய அடியார், கணிக்கண்ணன் ஆழ்வாருக்கு அடியான். கூன் பாண்டியன் என்றே சொல்லப்பட்டவனை திருஞான சம்பந்தர் நின்றசீர் நெடுமாறன் என்பவனாக நிமிர்த்திய கதையும் நினைவு வருகிறது. கணிக்கண்ணன் குமரியாக்கிய கிழவி யாரென்றால், கிழவியாவதற்கு முந்தி காஞ்சிபுரத்து ராஜாவின் சபையில் தாசியாக இருந்தவள். பிற்பாடு நிஜமாகவே தேவதாசியாகி சுவாமியின் கைங்கரியத்தில் ஈடுபட்டவள். அடடா, இந்த பாகவதோத்தமரின் அனுகிரகத்தால் இப்படி நல்ல பலம் வந்துவிட்டதே, இதை வைத்துக்கொண்டு பெருமாள் சேவையிலேயே சதாகாலமும் இருந்துவிட வேண்டும் என்று யுவதியான பின்பும் அவள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்படியே செய்ய ஆரம்பித்தாள். கிழவி குமரியானால் ஊர் உலகமெல்லாம் ஆச்சரியப்படாதா? எங்கேயும் அது பேச்சாகத்தானே இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்திய பல்லவராஜாவின் அரண்மனைக்கு செய்தி போயிற்று. ராஜாவும் அப்பொழுது ருத்தாப்தி தசையில் இருந்தான். தனக்கு பிரியமாக இருந்தவள் குமரியாகிவிட்டாள் என்றதும் அவனுக்கு தகாத சபலம் ஏற்பட்டது. கணிக்கண்ணனை வரவழைத்து என்னையும் இளைமையாக பண்ணப்பா என்றான். கணிக்கண்ணன் பரிகாசமாக சிரித்தான். குருவே சகலமும் அவரே சரணம் என்று இருந்த அவனுக்கு ராஜா கீஜா யாராக இருந்தாலும் பொருட்டாக தெரியவில்லை. யாராயிருந்தாலும் தான் கொஞ்சம் கூட பயப்படாமல் பவ்யப்படாமல் தர்மப்படி நடக்கணும், அவர்களுக்கும் தர்மத்தை சொல்லணும் என்ற தீரம் அவனுக்கு இருந்தது. ராஜாவை பார்த்து, நானா அந்த கேள்வியை குமரியாக்கினேன், எனக்கு ஏது அந்த சக்தி? என்னுடைய குருநாதருடைய சக்தி தான் எனக்குள் புகுந்து கொண்டு அப்படி பண்ணிவித்தது என்றான். அப்படியானால் அந்த குருவைத்தான் அழைத்து கொண்டு வாயேன் என்று ராஜா சொன்னான். அவரை பற்றி உனக்கு தெரியாதா? நீ ராஜாவாக இருந்தும் உன்னை பார்க்க அவர் இத்தனை காலமாக வராததிலிருந்தே அவரை பற்றி நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமே. அவருக்கு பகவானை தவிர எவரிடம் போய் என்னவும் ஆக வேண்டியதில்லை. பகவானையே நிறைக்கிறவர்கள், பகவத் கைங்கரியத்துக்கே ஆசைப்படுபவர்கள் ரொம்பவும் கஷ்டப்படும் போது அவர்கள் யாரானாலும் அவர்களிடம் அவருக்கு சுவாபாவிகமாக கருணை உண்டாகி அனுகிரகம் செய்து கஷ்டத்தை நிவர்த்தி செய்து விடுவார். அவர்கள் போய் அவரிடம் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அவரும் தாமே அவர்களிடம் போய் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதும் இல்லை. ஏதோ ஒரு கருவி மூலம் அனுகிரகம் பண்ணிவிடுவார். அந்த கிழவிக்கு அப்படித்தான் நடந்தது. அவள் தன்னுடைய சொந்த சரீர அனுபோகங்களுக்காக எவனம்
பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. பகவானுக்கு சரீர கைங்கரியம் நன்றாக செய்ய வேண்டும் என்பதொன்றே அவள் நினைவாக இருந்தது. அதனாலேயே என் குருவுக்கு தயை பொங்கிக் கொண்டு வந்தது. பிரகிருதி நியதியும் மாற்றினாலும் கூட பரவாயில்லை என்று அவளை யுவதியாக்கினார். நீயோ சரீர போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே யௌவனத்தை கேட்கிறாய். அதற்கு இவர் ஒரு நாளும் ஒப்புக்கொண்டு அனுகிரகிக்க மாட்டார். யாரானாலும் பிரகிருதி நியப்படி ஜராமரணங்கள் நேர வேண்டிய போது நேரத்தான் செய்யும். நீ போனால் வேறே எவனோ ஒருத்தன் ராஜாவாக வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிவிட்டும் போகிறான். உனக்கு முந்தி எத்தனையோ பேர் ஆட்சி நடத்திவிட்டு அப்புறம் கழுதட்டி போய்த்தானே இருக்கிறார்கள். ஒரு விதமான விசேஷ காரணமும் இல்லாமல் உன்னை இளமையாக்குவதற்கு என் குருநாதர் சம்மதிக்கவே மாட்டார் என்று கொஞ்சங்கூட ஒளிவு மறைவில்லாமல் கணிகண்ணன் துணிச்சலாய் சொன்னான் பல்லவராஜா கிட்டேயே. ராஜச குணமே கொண்ட ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னை இந்த ஊரை விட்டே பிரஷ்டம் பண்ணுகிறேன் என்று ஆக்கிய பண்ணினான். நானே இப்படிப்பட்ட ராஜா இருக்கிற ஊரில் இருக்கிறதில்லை என்றுதானேப்பான் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கணிகண்ணனும் சொல்லிவிட்டு நேரே கோவிலுக்கு ஆழ்வாரிடம் வந்தான். அரண்மனையில் நடந்தையெல்லாம் அவரிடம் சொல்லிவிட்டு ஊரை விட்டு புறப்பட்டான். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா ஸ்ரீ மகாபிரிவாதரணம் மகாபிரிவாதரணம் மகாபிரிவாதரணம்.